முழுக்க அரசியல் மட்டுமே பெறுவது. அது வந்து நான் எங்க வகுப்புல சொல்றேன், பியூரிஃபைங் பாலிடிக்ஸ் கிடையாது. அரசியலை சுத்தப்படுத்துறது ஏன் வேலை கிடையாது. அது வந்து வரப்போற மக்கள் தேர்தலில் வாக்கு கேட்க மக்கள் வந்து பாத்துக்குவாங்க. நான் வந்து பியூர்லி பாலிட்டிக்ஸ். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாடமாகவே இருக்கக்கூடிய ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த பியூர் பாலிடிக்ஸ் ஒரு பெரிய பாடம். அரசியல் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மனோ வலிமை, அந்த மாதிரி ஒரு தெளிவான சிந்தனை, அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை, ஸ்திதப்பிரஜ்ஞன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கற்பனை பண்ண முடியாத விஷயம். உமர் அப்துல்லா அவர்கள் சொன்னார், நம்ம எல்லாம் வந்து இந்த தேர்தலை தோத்ததை பத்தி, தோக்க போறதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். நரேந்திர மோடி 2029 பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறார். 2029 அவர் எங்கேயோ பண்ணிக்கிறது. அவர் ரொம்ப முன்னாடி, ரொம்ப பழைய ஒரு கணையாளில ஒரு ஆச்சரியமான கவிதைங்க. உங்களுடைய அதிசயங்கள் எனக்கு அற்பமானவை. கணையாளில பழைய கவிதை. உங்களுடைய அதிசயங்கள் எனக்கு அற்பமானவை, என்னுடைய அதிசயங்கள் உங்களுக்கு அறிமுகமாகாதவை. அவ்வளவு பெரிய ஆச்சரியம் நரேந்திர மோடி. அவருடைய சிந்தனை என்னன்னு நமக்கு வந்து யாருக்கும் தெரியவே தெரியாது. எங்க நிக்கிறாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அவ்வளவு தொலைநோக்கு பாரு. நாளைக்கு என்ன நடக்கணும், சின்ன விஷயம் பாருங்க. இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இந்த பொதுமக்களுக்கு வந்து நேரடியாக. இது ஆக்சுவலா காங்கிரஸ் கட்சியோட திட்டம். இது வந்து கேம் சேஞ்சர் அப்படின்னு கபில் சிபலா, ஜெயராமன், ரமேஷன் ஞாபகம் அவரும் திரு சிதம்பரம் அவர்களும் அறிவிக்கிறார். ராஜஸ்தான்ல முதல்ல இதை வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அது வந்து நம்ம வந்து பெரிய கேம் சேஞ்சர்னு அறிவிக்கிறார். பயங்கரமான பிளான், பயங்கரமான பிளான். சாத்தியமே இல்லை. என்னன்னா ஒரு விஷயம், ஐடியா சூப்பரா இருக்கு, எக்ஸிக்யூட் பண்றது எப்படி தெரியும். அப்ப முதல்ல நரேந்திர மோடி என்ன யோசிக்கிறாரு, எப்ப முதல்ல யாருக்கு கையில காசு போய் சேரும் நினைக்கிறேன், அவன்கிட்ட தான் சேரணும் அப்படின்னு நினைச்சேன்னு முதல்ல அவனுக்கு அக்கௌண்ட் இருக்கும். இந்த பேஸ் விஷயம்